இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தற்போதைய ஃபிடே கிளாசிக் ரேட்டிங்கில் ஓபன் பிரிவில் முதல் 10 இடங்களில் 3 இந்தியர்கள் சொந்தம் கொண்டாடி வருகின்றனர். உலக சாம்பியன் பட்டமும் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷிடம் இருக்கும் நிலையில் நாளுக்கு நாள் இந்தியர்களின் ஆதிக்கம் உலக செஸ் விளையாட்டில் பெரிய முன்னேற்றத்தை கண்டு வருகிறது. ஓபன் பிரிவில் ஆடவர் அசத்தும் அதே நேரம் நம் மகளிர் வீராங்கனைகளின் சாதனை இன்னும் நம்மை பெருமையடையச் செய்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் மட்டுமல்ல, அனைத்து விதமான தொடர்களிலும் இந்திய பெண்களின் வளர்ச்சி மற்றும் வெற்றி விகிதம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. மகளிர் செஸ் உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்தியா கோப்பையை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பை மட்டுமல்ல, 2 வாய்ப்புகளை வசப்படுத்தியது. ஹம்பியை பொறுத்தவரை ஆந்திர பிரதேசம் குடிகலாவைச் சேர்ந்தவர். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் பெண் என்ற மிக பெரும் பெருமைக்கும் சொந்தமானவர் ஆவார். 2002இல் தனது 15 வயதில் உலக இளம் மகளிர் சாம்பியன் பட்டம், 2019இல் ஃபிடே உமன்ஸ் ராபிட் செஸ் சாம்பியன் பட்டம், 2020இல் ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா வெற்றி பெற்றபோது அதில் முக்கிய பங்காற்றியவர் மற்றும் உமன்ஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் பல முறை தன் சாதனை பயணத்தை தொடர்ந்தவர் ஹம்பி. இவரது திறமை மற்றும் முயற்சிக்காக இந்தியாவின் 4வது உயரிய சிவில் விருதான பத்மஸ்ரீ விருதினை கடந்த 2007ஆம் ஆண்டு இவர் பெற்றதன் மூலம் இந்தியாவில் செஸ் விளையாட்டில் கால்தடம் பதிக்கும் மகளிருக்கு பெரும் நம்பிக்கையாக விளங்கியவர். திவ்யா தேஷ்முக்கை பொறுத்தவரை இந்தியாவின் 21வது உமன் கிராண்ட் மாஸ்டர் ஆவார். 2022 இந்திய சதுரங்க மகளிர் சாம்பியன், 2023இல் ஆசிய சதுரங்க சாம்பியன் மற்றும் அதே வருடம் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டமும் பெற்றவர். இதுவரை மகளிர் செஸ் உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியர்கள் இறுதிப் போட்டி வரை சென்றதே இல்லை என்ற நிலையில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். 19 வயது இளம் வீராங்கனை திவ்யா காலிறுதி சுற்றில் இந்தியாவின் பலம் வாய்ந்த ஹரிகாவை வீழ்த்தியும் அரையிறுதிப் போட்டியில் சீனாவைச் சேர்ந்த முன்னாள் மகளிர் உலக சாம்பியன் டான் ஜாங்கியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முதல் இந்தியர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். அவரைத் தொடர்ந்து அடுத்ததாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அனுபவம் மிகுந்த இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி. 2ஆம் சுற்றும் சமனில் நிறைவுற்றது. இறுதியாக உலக கோப்பையை வெல்லப்போவது யார் என்ற முடிவு டை பிரேக்கர் மூலம் தீர்மானிக்கும் சூழல் ஏற்பட்டது. டை பிரேக்கரை பொறுத்தவரை முதலில் 15 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதில் முதல் நகர்வில் இருந்து 10 நொடிகள் போனஸாக வழங்கப்படும். 2 டை பிரேக்கர் போட்டிகளும் சமனில் முடிந்தால் அடுத்தது 10 நிமிட டை பிரேக்கர். முதல் நகர்வில் 10 நொடிகள் போனஸாக வழங்கப்படும். இவ்வாறாக 5-3 என முடிவு தெரியும் வரை போட்டி சென்று கொண்டே இருக்கும். ஆனால் திவ்யா கோனேரு ஹம்பி இடையான முதல் 15 நிமிட டை பிரேக்கர் டிராவில் முடிவுற்றது. அடுத்ததாக நடைபெற்ற 2வது 15 நிமிட டை பிரேக்கர் போட்டியில் திவ்யா தேஷ்முக் வெற்றிக்கான வாய்ப்பை தக்கவைத்ததன் மூலம் அதனை பயன்படுத்தி அசத்தினார். முதல் மகளிர் உலகக்கோப்பையையும் முத்தமிட்டார் இந்த இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக். தோல்வியுற்ற கோனேர் ஹம்பி 2ஆம் இடத்தையும் சீனாவின் டான் ஜாங்கி 3வது இடமும் பிடித்தனர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் செஸ் வீராங்கனைகளுக்கு மட்டுமல்ல, உலக செஸ் வீராங்கனைகளுக்கே எதிர்காலத்தில் மிரட்டல் கொடுக்கும் வீராங்கனையாக உருவெடுத்துள்ளார் திவ்யா தேஷ்முக். இளம் வயதிலேயே இத்தகைய திறமையுடன் கூடிய திவ்யா தற்போது இந்தியாவின் 4வது பெண் கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் பெற்றுள்ளார் என்பதும், உலக தரவரிசையில் 15வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திவ்யா தேஷ்முக்கின் இந்த வெற்றி நிச்சயம் இந்திய இளம் பெண்களை சதுரங்கத்தில் சாதிக்க பெருமளவில் ஊக்குவிக்கும் என்பதில் எவருக்கும் எள்ளளவிலும் ஐயமில்லை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் நாகராஜன். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.